பாட்டி என்னடா? நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் பாட்டி. என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்க்கு கிளம்பிட்ட? எங்கேயாவது வெளியில போறியா? இல்ல பாட்டி, ஆஃபீஸ்க்கு தான் போறேன். ஏண்டா? ஏன் நீ பவிய கூட்டிட்டு போல? அவ வரப்போ வரட்டும் பாட்டி. நீ டிஃபன் தான் சாப்பிடல, காஃபியாவது குடிச்சிட்டு போயேண்டா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாட்டி, போற வழியில பாத்துக்கிறேன். நான் வரேன். போயிட்டு வா. பவி, தேவ் எப்படி போறான்னு கவனிச்சல்ல? அவன் அப்படி போறதுக்கான காரணத்தை நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாரு பவி, தேவ் உன்கிட்ட கோவமா பேசினா அதுக்காக இப்படியா? அவன் கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு பவி. ஓ மேல, உன் குடும்பத்து மேல உள்ள அக்கறையில உரிமையில தானே அவன் கோவப்படுறான். உன் அண்ணனுக்கு நாமளே ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கலாம்ல. உன் அப்பா நம்ம சைட்டுக்கே செக்யூரிட்டி வேலைக்கு வந்திருக்காருன்னா இந்த நிலைமை யாரால வந்தது? உன்னால தானே. அவனுக்கு என்ன கோவம்னா, மாப்பிள்ளையான தனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதே, தான் எதிரியா நினைக்கிறேன் இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த கோவம் தான் அவனுக்கு. அவன் எதுக்கு உங்க குடும்பத்துக்கு உதவி பண்றான்? அவன் செய்யற உதவியை நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிறீங்க. உன் வீட்டு ஆளுங்கள்லாம் தாங்கிட்ட ஒரு உதவின்னு கேட்கறதுக்கு நீ அனுமதிக்க மாட்டேங்கிற. அந்த கோவம் இருக்கு பவி அவனுக்கு. இத பார் பவி, இது ஒண்ணு எனக்கு தப்பா தெரியல. உன் குடும்பத்தை தான் குடும்பமாவும் அவங்க கிட்ட உரிமையாவும் நடந்துக்கணும்னு தேவ் எதிர்பார்க்கறான். அதுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிற. அவனை நீ விலக்கியே வைக்கிற. அந்த கோவத்துலதான் அவன் சத்தம் போட்டான். சரி, சம்பந்தம் பண்ண இடத்துல ரொம்ப நெருக்கமா இருந்து உதவின்னு கேட்டா நாளைக்கு ஒரு சொல்லு வந்துடும். அதனால உன் பிறந்த வீட்டுக்கும் அவமானம் ஆயிடும். அது ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டு பண்ணிடும். இதெல்லாம் நினைச்சுதான் நீ உன் குடும்பத்தை விலக்கி வச்சிருக்கியா? அதனால நானும் உன்னை குத்தம் சொல்ல மாட்டேன் பவி. ஆனா நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். யாராவது உன் குடும்பத்து ஆளுங்களை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நீ பயப்படுற, அப்படித்தானே? இந்த வீட்ல தேவுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு யாருமே கிடையாது. நீ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் பவி, நானும் தேவும் ஏதாவது சொல்லிடுவோன்னு பயப்படுறியா? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் நீ பிரிச்சு பாக்குற? சரி பவி, இந்த விஷயத்தை எல்லாரும் கலந்து பேசி சரி பண்ணலாம். ஆனா இதுக்காக நீ தேவ தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நேத்து ராத்திரி உனக்கு நான் அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பினேன். இப்ப பாரு, அவன் முகத்தை தொங்க போட்டுட்டு போறான். அவனை பார்க்கவே பாவமா இருக்கு பவி. தேவ் சொல்ற மாதிரி உன் மனசுல நீ எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டுதான் நீ அவனை தண்டிச்சிட்டு இருக்க. அப்படிதான் எனக்கு நினைக்க தோணுது. இல்ல பாட்டி. இல்ல இல்லன்னு தான் சொல்றேன். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை தொடங்கல. அதுக்கு நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே. ஆரம்பத்துலதான் ஒவ்வொரு தடங்களா வந்துட்டே இருந்தது. இப்பதான் பிரச்சனை எதுவுமே இல்லையே. இப்பவும் நீ எதுக்காக அவனை தண்டிக்கிற? பாட்டி, நான் உங்க பேரனை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஏன் அவரை தண்டிக்க போறேன்? தண்டிக்கலங்கிற அப்புறம் ஏன் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிற?
பவி, நீ அவனை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் சொல்லு. அதையும் சொல்ல மாட்டேங்கிற. அவனையும் தவிக்க விடுற. என் பேரனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உயிர் போகுது. உனக்கு இது புரியலையா பவி? இதே நிலைமை நீடிச்சதுன்னா நெஞ்சு வலி வந்து நான் போயிடுவேன். ஐயோ பாட்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? என் பேர முகத்தை பார்க்க முடியல. இப்படி நீங்க பிரிஞ்சு வாழ்றதுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஓ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு அது நீ என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. எனக்கு நெஞ்சு வலி கண்டிப்பா வரும். ஐயோ பாட்டி, தயவு செஞ்சு அதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. என்ன சொல்லாதீங்கங்கிறியே? நீ எதையும் சொல்ல மாட்டேங்கிறியே. கடவுளே, நான் எப்படி சொல்லுவேன்? பவி, என்ன சொல்ற பவி? என்னம்மா, எதுவும் சொல்ல முடியாத பெரிய பிரச்சனையா? வாயை திறந்து சொன்னாதானே தெரியும். சொல்லு பவி, சொல்லுமா. பாட்டி, உங்க பேரனுக்கு. என் பேரனுக்கு என்ன? அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு திடீர்னு அவர் மயங்கி விழுந்தார்ல. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவரை மறுநாள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர சொன்னார்ல. ஆமா. அடுத்த நாள் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். சில டெஸ்டிங்கெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க? அவருக்கு இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கான். அவருக்கு இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கான். அது மட்டும் இல்ல, தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா உயிருக்கே ஆபத்தாயிடுமா? இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாட்டி. இது அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லிடாதீங்க. இதெல்லாம் கேட்டா அவர் மனசு இன்னும் தளர்ந்து போயிடும். அதனால அவரை விட்டு தள்ளியே இருங்கன்னாரு. அதனாலதான் பாட்டி இத்தனை நாளும் சொல்ல முடியாம இருந்தேன். நானும் அவரை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் கூட சந்தோஷமா வாழணும்னு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். நான் எதுக்கு பாட்டி அவரை போய் பழிவாங்க போறேன்? இது உங்ககிட்டயும் சொல்ல முடியாம, உங்க பேரன்கிட்டயும் சொல்ல முடியாம என் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தேன். பேரனுக்கு இப்படி ஒரு நிலைமை, அவனுக்கு இதயம் பலகீனமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. ஃபேக்டரி எரிஞ்சு 3 கோடி ரூபாய் நஷ்டம். அதே அவன் சாதாரணமா எடுத்துக்கிட்டா. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவன் தளர்ந்து போக மாட்டான். அவனுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? இல்ல பாட்டி, உங்க பேரனை பத்தி நீங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறாரு. இது எல்லாமே சேர்ந்துதான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. அப்படியா சொல்ற? ஆண்டவனே, இது என்ன சோதனை? இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து
அவனை குணப்படுத்த முயற்சிக்கலாமே பவி. பாட்டி, டாக்டர் கொடுத்துருக்க மெடிசின்ஸை தினமும் அவருக்கு கொடுத்தாலே சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு. நானும் வேலை தவறாம எல்லா டேப்லெட்ஸையும் கொடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் டெஸ்ட் பண்ணி அவர் நார்மல் ஆயிட்டாருன்னு டாக்டர் சொல்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். பாட்டி, இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் பண்ண? என் பேரனை காப்பாத்தி கொடுப்பா. பாட்டி, பாட்டி, நீங்க கலங்காதீங்க. அவரை எப்படியும் குணப்படுத்திடலாம். ஆனா அவர் குணமாகற வரைக்கும் நான் கொஞ்சம் அவரை விட்டு விலகிதான் இருந்தாகணும். அதுக்காக அவர் என்ன கோச்சுக்கிட்டாலும் அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்க ரெடியா தான் இருக்கேன். அவர் முழுசா குணமாகி வரணும். அவருக்காக நான் வேண்டுதல் வச்சிருக்கேன் பாட்டி. கண்டிப்பா அவர் குணமாய் வந்துருவாரு. பவி, என்ன மன்னிச்சிடுமா. பாட்டி, உன்னை நான் ரொம்ப திட்டிட்டேன். பரவாயில்ல பாட்டி. நீ எதையோ மறைக்கிறேன்னு சொல்லி உன்னை போய் தப்பா பேசிட்டேனேம்மா. என்ன மன்னிச்சிடுமா பாட்டி. ஆனா பவி, கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. கண்டிப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழத்தான் போறீங்க. அத நான் உயிரோட இருந்து பார்க்கத்தான் போறேன். உன் நல்ல மனசுக்கு கடவுள் எந்த குறைய வைக்க மாட்டாருமா. தைரியமா இருங்க பாட்டி, அழாதீங்க. பாட்டி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ கிளம்பு. Good morning, everybody. Good morning, sir. Good morning, Good morning. sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning. Good குட் morning. மார்னிங் சார். Hi, அறிவு. ஹலோ சார். நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன் சார். எல்லாரும் எப்படி ஒர்க் பண்றாங்க? சூப்பரா ஒர்க் பண்றாங்க சார். அப்படியா? யா. ஓகே, கண்டினியூ. ஓகே. குட் மார்னிங் இந்திரா. Morning, sir. Sir, சொல்லுங்க இந்திரா. சார், உங்களுக்காக ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். இந்திரா, இந்த மாதிரி வெரைட்டியா கொண்டு வந்தா ஒரே மாசத்துல நான் வெயிட் போட்டுருவேன். சம்பாதிக்கிறது எதுக்கு சார்? நல்லா சாப்பிட தானே. வெயிட் போட்டா என்ன? ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைச்சிக்கோங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க சார். ம். இந்தாங்க. வாவ், என்ன இது? ஸ்வீட். வாவ், சூப்பர். தேங்க்ஸ். தேவாமிர்தம் மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். ம். சாப்பிடுங்க சார். இல்ல, போதும். சாப்பிடுங்க. ஒரே ஒரு வாய் எனக்காக. வெரி குட். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதும். மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கொடுங்க. ஓகே சார். குறிப்பா மிஸ்டர் அறிவுக்கு கொடுங்க. ஓகே சார். இந்திரா, சார், மிஸ்டர் அறிவை நான் ஏன் வேலைக்கு சேர்த்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மனசுல பவித்ரா இருக்காங்கங்கறதே தெரிஞ்சுக்கிட்டேன். அறிவை எதுக்காக வேலைக்கு சேர்த்தீங்கன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியாதா? அறிவுக்கு வேலை கொடுக்கறதுனால பவி மனசுல உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வரும். ஆனா அறிவு மூலமா பவித்ராவுக்கும் தேவுக்கும் இடையில ஒரு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணி விடணும். அப்படிதானே சார்? ஹே, வெரி ஸ்மார்ட். ஆனா மனஸ்தாபத்தை உண்டு பண்ற வேலைய
நான் எப்படி செய்ய முடியும்? அதுக்கு தான் உங்க பிஏ நான் இருக்கேனே சார். குட். எப்படி? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அறிவுக்கு இந்த ஸ்வீட்டை கொடுத்து அவர் மூலமா பவி வீட்ல புயலை கிளப்புறேன். ஓகேவா? டன். பவித்ரா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். இன்றைக்கே பத்மினி அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. இது அவரோட கார்டு. சரிங்க பாண்டியன், பத்மினி விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கணும். இல்லனா அவளால எனக்கும் தேவுக்கும் நடுவுல விரிசல் வந்துடும். அதோட பத்மினிக்கும் நல்லதில்ல. அவ தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டா பாட்டி சத்தியமா அவளை வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா பாட்டி கிட்டே மரியாதை குறைவா பேசுறா. அது மட்டும் இல்ல, அவங்கள அதட்டுறா, முறைக்கிறா. இப்படியே இருந்தா அவளை எப்படி நம்ம பாட்டியோட நிஜமான பேத்தின்னு நிரூபிக்க முடியும் சொல்லுங்க? பத்மினியை மறுபடியும் ஆர்ஃபனேஜ்க்கே அனுப்பிடலான்னு சொன்னவங்கள நான் தான் கட்டுப்படுத்தி வச்சேன். ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு கேட்டா அப்படியே அழுவுறா. நீங்க சொல்ற எதுவுமே என் சுய உணர்வுக்கு தெரிஞ்சு செய்யல. ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள புகுந்து என்னை ஆட்டி படைக்குதுன்னு சொல்றேன். அதான் பவி, பாண்டிச்சேரியில் பத்மினி மாதவி அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு ஏதோ ஒரு காரில் போயிருக்கா. அப்போ கார் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. அப்போ தலையில் அடிபட்டு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவள் என்னை சந்தித்து நடந்தது ஒன்று விடாமல் என்கிட்ட சொன்னான். தேவுடைய பாட்டி தான் தன்னோட பாட்டின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் அம்னீசியா பேசணுமா நடிக்க சொல்லி நான் பாட்டி வீட்டுக்கு அனுப்புனேன். மாதவிங்கிற ஒரு தொல்லை ஒளிஞ்சது. ஆனால் இவளே ஒரு தொல்லையாக மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை பவித்ரா. சேச்சே, நானும் அவளை தொல்லைய நினைக்கல பாண்டியன். பத்மினிக்கு ஏற்பட்டிருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அது உங்கள் கல்யாணம் வரைக்கும் சரியாக தானே இருந்தா. அதுக்கப்புறம் தான் அவகிட்ட இந்த மாதிரி மாற்றம் வந்திருக்கு. கார் ஆக்சிடெண்ட் ஆனது, இன்னும் தன்னை பாட்டியோட பேத்தின்னு நிரூபிக்க முடியலங்கிற ஏக்கம், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மல்டிபிள் டிஸார்டர்னு சொல்லுவாங்கள்ல. அதான் பவித்ரா, நமக்குள்ளேயே நம்மளை மீறி இன்னொரு கேரக்டர் தலை தூக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த கேரக்டர் டாமினேட் பண்ணும்போது நம்மளோட ஒரிஜினல் கதாபாத்திரம் தன்னோட சுய உணர்வை இழந்துரும்னு சொல்லுவாங்க. பத்மினிக்கு அப்படி ஒரு பிரச்சனை தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் அவளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டுங்க. நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அப்புறம் பவித்ரா, உங்கள் மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? இல்லை, இந்த பிரச்சனையிலே சுற்றி சுற்றி வராமல் எங்கேயாவது ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வாங்களேன். என்ன பவி, எதுக்காக சிரிக்கிறீங்க? எனக்கும் தேவுக்கும் வீட்டுல சில பிரச்சனைங்க ஓடிட்டு இருக்கு. இதுல நாங்க எங்க ஹனிமூன் ட்ரிப்புக்கெல்லாம் போறது? ஓ, என்ன பிரச்சனை நான் கேட்க முடியாது. உங்கள் பர்சனலில் நான் தலையிடக்கூடாது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லக்கூடிய பிரச்சனை தான். அது என்னன்னா, நடந்துச்சு பாண்டியன். பிரபு அவர் தப்பா நினைக்கிறாரு. நான் பிரபு கிட்ட பழகின வரைக்கும் கண்டிப்பா அவர் தப்பான ஆள் கிடையாது. என்கிட்ட கூட சொல்லாம அண்ணனுக்கு அவர் வேலை போட்டு கொடுத்துருக்காரு. அப்பாவை செக்யூரிட்டி குளத்துல பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாம என்ன கூட்டிட்டு போய் காட்டினாரு.
அப்படிப்பட்டவரை நான் எப்படி தப்பா நினைக்க முடியும் சொல்லுங்க? பிரபு நல்லவர்னு நான் சொன்னா தேவுக்கு புரியாது. காலம்தான் அவருக்கு உணர்த்தணும். இப்போ தேவ் சொல்ற மாதிரி பிரபு தப்பானவரோன்னு தான் எனக்கு தோணுது.